ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கடைசியாக சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். இப்போ அதை பற்றி தான் மக்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்கல உங்களுக்கு. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஊர் என்ன ஊரோ அது பக்கத்தில் இல்லை அதுக்கு நியர்பை இருக்கிற ஊரில் உங்களுக்கு ஒரு முகாம் மாதிரி போடுறாங்க. என்ன முகாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம். அந்த ஸ்டாலின்கிற முகாமை நான் எப்படி சர்ச் பண்ணி காமிக்கன்னு பாருங்கள் குரோமில். இப்போது நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் வரும். இந்த மாதிரி இதுக்கு கீழே வந்தீங்கன்னா முகாமின் விவரம் அறியன்னு இருக்கா. இது கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன திட்டம்லாம் கொடுக்குறான்னு பாருங்கள். இது எல்லா பக்கமுமே அவங்கவுங்க ஊரில் நடந்துகிட்ருக்கு. நடக்காத ஊரில் இன்னும் தான் மக்களே வரும். அது எப்படின்னு பார்த்துக்கங்க. திருநெல்வேலி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி பக்கம் ஒவ்வொன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கடைசி சென்னைனா சென்னையில் இருக்க பக்கத்தில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுங்கிறத கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரினா, கீழே அனைத்து துறைகளையும் பார்வையிடன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஏகப்பட்ட துறைகள் கொடுத்துருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர், நம்ம குடிநீர் ரசீது மாற்றணும், ஒருத்தவங்க பேரில் இன்னொரு பேரை மாற்றணும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இந்த மாதிரி பட்டா சிட்டா இந்த மாதிரி மாற்றணும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைனா பட்டா மாற்றக்கூடியது, அந்த மாதிரி வேளாண்மைனா இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறது அது இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்படி கொடுத்துருக்காங்க. அனைத்து துறைகளையும் பார்வையிடன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க எல்லோரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய நிர்வாகம் வரும். நகர்ப்புறம் 13 துறைகள் அப்படின்னு போட்டு வரும். இந்த கடைசியாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு போட்டு வந்துட்டு தகுதி உள்ளவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. தகுதிகள்ங்கிறது நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கிடுங்க என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து தேவையான ஆவணங்கள்னு இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே பாருங்கள், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின் கட்டண ரசீது. இந்த 4 எதுவும் கொண்டு போனீங்கன்னா அங்கே உங்கள் கூட இது ஃபுல்லாமே ஜெராக்ஸ் வச்சுக்கிடுங்க, ஒரிஜினல் வச்சுக்கிடுங்க. இதை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்து ஊரில் எங்கே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் நடக்கோ அங்கே போயிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மக்களே. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக உங்களுக்கு நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஓட்டு போய் ஆர்ஐ போகும். ஆர்ஐட்டேருந்து தாசில்தார் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட பெண்களுக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இனிமேல் வாங்காதவங்க இப்படி அப்ளை பண்ணுறது இப்படி. ஓகே மக்களே. அதுக்கப்புறம் இது எப்படி நான் உங்களுக்கு எந்தெந்த ஊரில் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறது முகாம்லின் விவரம் அறியன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் இதில் என்ன மாவட்டத்தை தேர்வு பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் திருச்சி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். இதில் திருச்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். திருச்சி என்ன இருக்குது பார்த்தீங்களா. திருச்சி கொடுத்தாச்சு. இதை எந்த தேதியில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கு. ஜூலை 30 இன்னைக்கு, 31 இன்னைக்கு எங்கே நடந்துகிட்டு இருக்குது, நாளைக்கு எங்கே நடக்கும், நாளான்னைக்கு எங்கே நடக்கும் அப்படிங்கிறது இதில் போய் டேட்டில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் போய்ட்டு டேட்டில் செக் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஆகஸ்ட் 1 நான் கொடுத்துருக்கேன் செட்டுன்னு கொடுத்து. திருச்சிராப்பள்ளியில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, அட்டவணை PDF அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பதிவிறக்குன்னு இருக்கா. அதை கொடுத்தீங்கன்னா இப்போ எங்கே நடக்குது அப்படிங்கிறது வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ மணப்பாறை முனிசிபாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் டவுன் பஞ்சாயத்து நடக்குது, லால்குடி பிளாக் நடக்குது, அதுக்கப்புறம் மண்ணச்சநல்லூர் நடக்குது, அதுக்கப்புறம் புள்ளம்பாடி அந்த ஊர்லேயும் நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் எங்கே நடக்கோ அங்கே திருச்சி மாவட்டத்தில் 1ஆம் தேதி என்ன ஷெடியூல் இருக்குது, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இந்த தேதி எப்படிலாம் செக் பண்ணி போட்டு பாருங்கள். எந்த ஊர் நம்ம பக்கத்து ஊராக வருது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க மக்களே. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கூடிய சிஸ்டம் இல்லை மக்களே. இப்போ எல்லாருமே விடுபட்ட பெண்கள் எல்லாருமே நீங்கள் போய் நேரடியாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.